ஹாய். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் சஷ்டிக்கு முருகரை பார்த்துட்டு வர்ற வழியில் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் தான் நாங்கள் இட்லியை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிப்போம். நாங்கள் எல்லா வருஷமும் வேறு ஒரு முருகர் கோயிலுக்கு தான் போவோம். பட் அது கொஞ்சம் லாங்கு, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரும் வீட்டிலேருந்து. பட் இது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் நாங்கள் இங்கேயே முருகரை பார்த்துட்டு பக்கத்தில் தான் இந்த கடையும் கூட. ஸோ அங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சிட்டோம். நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் கரெக்டாக மறக்காமல் இங்கே வந்துடுவோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால கரெக்டாக நாங்கள் இங்கே வந்துடுவோம். அதுவும் அங்கே இட்லியில் பட்டர் போட்டு கொடுப்பாங்க. அதுவும் சூடாக இட்லியை எடுத்துகிட்டு அந்த பட்டரை போட்டு கொடுப்பாங்க. நீங்களே பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு 2 சட்னி, ஒரு குழம்பு கொடுப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இட்லி மட்டும் இல்லை, தோசை, கீ ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸும் இங்கே இருக்குது. இந்த கடை பேர் குணிகள் தட்டு இட்லி. நாங்கள் இவங்கக்கிட்ட 2 பிளேட் தட்டு இட்லி, ஒரு மசால் தோசை, ஒரு வடை வாங்கியிருந்தோம். இதுக்கு எங்களுக்கு 140 ருபீஸ் வந்துருந்துச்சு. இந்த கடையோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.